ஸ்ரீமத் பாகவதம் 53ஆம் பகுதி. விஸ்வரூபனுக்கு ஆச்சாரியார் பதவியின் மீதெல்லாம் ஆசை இல்லை. ஆனாலும் தேவர்கள் கெஞ்சி கேட்டு கொண்டதாலும் துன்பத்தில் இருக்கும் அவர்களுக்கு உதவி செய்ய விரும்பியதாலும் இந்திரனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டான். தேவர்களின் குலகுருவான விஸ்வரூபன் தேவேந்திரனுக்கு நாராயண கவச்சம் எனும் மகா மந்திரத்தை உபதேசித்தான். அசுரர்களை வெற்றி கொள்ளும் விதமாக அந்த மகா மந்திரத்தை எப்படி ஜபிக்க வேண்டும் என்று கூறிக் கொடுத்தான். இந்திரன் மகாசக்தி வாய்ந்த நாராயண கவசத்தின் மகிமையால் அடுத்தடுத்து நடந்த போர்கள் அசுரர்களை வெற்றி கொண்டான். விஸ்வரூபனுக்கு நன்றி தெரிவித்து அவனை கௌரவித்தான். விஸ்வரூபன் தொடர்ந்து தேவர்களுக்கு குலகுருவாக இருந்து அவர்களை வழி நடத்தி வந்தான். ஆனாலும் தாய் வழி உறவினர்களான அசுரர்கள் மீதும் அவன் அன்பு கொண்டவனாக இருந்தான். அதனால் யாகங்கள் செய்து தேவர்களுக்கு அவிர்வாகங்கள் அளிக்கப்படும் போது யாருக்கும் தெரியாமல் அவிர்வாகத்தில் ஒரு பகுதியை அவன் அசுரர்களுக்கும் அளித்து வந்தான். ஒரு முறை இதை தெரிந்து கொண்ட தேவேந்திரன் கொதித்து போனான். தேவர்களின் குலகுருவான விஸ்வரூபன் அசுரர்களின் மேல் அன்பு கொண்டு தங்களுக்கு துரோகம் செய்து விட்டானே என்கிற ஆத்திரத்துடன் விஸ்வரூபனிடம் சென்று ஆவேசத்துடன் அவனுடைய 3 தலைகளையும் வெட்டி வீழ்த்தி கொன்றான். கோபத்தால் அறிவிழந்து ஓர் அந்தணனை கொன்றதன் காரணமாக தேவேந்திரனை பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து கொண்டது. அந்த பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக பாவத்தை 4ஆக பிரித்து பூமி, நீர், விருட்சங்கள் மற்றும் பெண்களிடம் அதை பெற்று கொண்டுமாறு வேண்டினான். இதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டால் வரங்கள் தருவதாக கூறினார். இதற்கு அவர்கள் 4வரும் சம்மதித்து பாவங்களை பெற்று கொண்டனர். அவர்கள் ஏற்றுக்கொண்ட பாவத்தினாலேயே பூமி பாலைவனமாகியது, மரங்களில் பால் கசிந்தது, நீரில் நுரை ஏற்பட்டது, பெண்களுக்கு மாதவிலக்கு உண்டானது. பதிலுக்கு இந்திரன் தந்த வரங்களாக பூமியில் ஏற்படும் பள்ளங்கள் தாமாகவே தூர்ந்தன, மரங்கள் வெட்ட வெட்ட துளிர்த்தன, நீர் அள்ள அள்ள குறையாமல் சுரந்தது, பெண்களுக்கு பிரசவத்திற்கு பின்னும் கணவனுக்கு இன்பம் தரும் தன்மை உண்டானது. 53ஆம் பகுதி நிறைவடைந்தது.